கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்பது பொய்யாமொழிப் புலவரின் திருவாக்காகும். கல்வியின் பயனே இறைவனை தொழுவதுதான் என்பது வள்ளுவனின் கருத்தாகும். அது மட்டுமல்ல, உயிருக்கு நலம் செய்து இறைவனை அடைவிக்கச் செய்கின்ற நல்ல நூல்களையே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதுதான் அருளாளர்கள் சொல்லுகின்ற உண்மையாகும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்பான் வள்ளுவன். நாம் படிக்கின்ற நூல்கள் இந்த மண்ணுலகத்தில் சிறப்பாக வாழ்வதற்கு மட்டும் உதவி செய்தால் போதாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்னும் வாக்கிற்கு இணங்க நாம் படிக்கின்ற நூல்கள் பிறவி பெருங்கடலை கடந்து இறைவனை அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய ஞான நூல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அருளாளர்களினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே ஒவ்வொரு உயிரும் குருவருளும் திருவருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து நிறைவாக இறைவனையும் அடைய உதவக்கூடிய ஞான நூல்கள் என்று அவ்வை பிராட்டி தன்னுடைய நல்வழியிலே சில அற்புதமான நூல்களை குறிப்பிடுகின்றாள். தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்பது அவ்வை பிராட்டி குறிப்பிடுகின்ற அற்புதமான ஞான நூல்களாகும். திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த திருக்குறள், நான்மறைகளின் முடிவு எனப்படும் உபநிடதங்கள், மூவர் தமிழ் எனப்படுகின்ற எம்பிரான் திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளிய திருக்கடைக்காப்பு, எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டு, எம்பிரான் மணிவாசகப் பெருமான் அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும், திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆகிய இந்த ஞான நூல்கள் உயிர்களுக்கு உய்வை தந்து எல்லாம் வல்ல சிவபரம்பொருளை அடைவிக்கக்கூடிய உயர்ந்த நோக்கத்தை கொண்ட ஞான நூல்களாகும் என்பது அவ்வையின் நல்வழி காட்டும் உண்மையாகும். எனவே அனைவரும் இந்த ஞான நூல்களை எல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதி நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே ஔவையார் இந்த ஞான நூல்களை தொகுத்து கூறியிருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து ஔவை காட்டிய வழியிலே நல்ல ஞான நூல்களை கசடரக் கற்று அதன் வழி நின்று நலம் பெறுவோம், பிறரையும் நலம் பெறச் செய்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.